ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com வித் மீ ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு நான் சில பொருட்கள்லாம் மீஷோவிலேருந்தும் ஷாப்ஸிலேருந்தும் வாங்கினேன்னு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்டர், இது வந்துட்டு ஓகே தான். பேக்கேஜிங் வந்துட்டு கொஞ்சம் மோசம்தான். ஆனால் உள்ளே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்னால ப்ராடக்ட்டுக்கு எதுவும் ஆகலை. இருந்தாலும் இவ்வளோ மோசமாக வந்துட்டு டெலிவரி பண்ணக்கூடாது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இதை வாங்கும்போது வெறும் பாக்ஸோ இதை ஏமாற்றிடுவாங்களோன்னு நினச்சிட்டே தான் வாங்கிட்டு வந்த உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ கார்டு மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறது மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்துட்டு என்கிட்ட கேட்டால் 10 out of 10 கொடுப்பேன். ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், என் பையன் கூட இதை வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்ப்பான். சொன்ன கேட்கவே இல்லை, நானும் செய்கிறேன் மனந்தான். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி, டீ, சுகர்னு போட்டு 3 டப்பா வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டப்பா. இதுவுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப அவசரத்துக்கு எடுக்கும்போது ஏர் டைட்டாக இருக்குது. பட் காஃபி பவுடர் அதுக்கெலாம் வந்துட்டு இந்த ஏர் டைட்டாக இருக்கிறது தான் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காஃபி பவுடர் அவ்வளோவா கெட்டியாகாமல் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு கார்டு காமிச்சேன் இல்லையா, இது வந்துட்டு இப்போ எல்லா ப்ராடக்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா, 5 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆன்லைனில் போய் 5 ஸ்டார் கொடுத்துட்டு அவங்களோட ஒரு நல்ல கமெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு செய்யவே கூடாது. 5 ரூபாயோ 50 ரூபாயோ ஹானஸ்ட்டாக நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி ரிசீவ் ஆகிருக்கோ அதை தான் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செய்ய சொல்லி ஒரு கூப்பன் கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. மற்றபடி ப்ராடக்ட் சூப்பர். நான் அடுத்த ப்ராடக்ட் என்ன வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஷூ ரேக் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து நான் ஆல்ரெடி ஹோம் டூர் காட்டும் போதே பார்த்துருப்பேங்க, வெளியே வந்துட்டு செப்பலெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வீடியோவில் பார்க்க அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு ஒரு ஷூ ரேக் பார்க்கலான்னா கடையில் வந்துட்டு ஸ்டீலில் பார்த்தேன். அது வந்து கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. செப்பல்லாம் டக்குன்னு பெரிய செப்பல்லாம் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஆன்லைனில் இந்த ரேக் பார்த்து அப்போவுமே வந்துட்டு சைஸ் எவ்வளோ பெருசு வரும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன். பட் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு ஷூ ரேக்காக மட்டும் இல்லாமல் டிவி கீழே வைக்கிற ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா வெஷல் வாஷ் பண்ணுற இடத்துல வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ட்ரை பண்ண வைக்கிறதுக்கும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கு தாங்க, பிவிசி பைப் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். இந்த பிளாக் கலரில் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் டியூப் பெருசு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வந்துடும். நல்லாவே இருக்குது. செப்பல் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வெளியே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்லாப் இருக்கும். அதுக்கு அடியில் செட் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே வாங்கி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு. ஆனால் டாப்பில் இருக்கிற லேயரில் மட்டும் செப்பல் வைக்க முடியலை, ஏன்னா அதுக்கு மேலே அந்த ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்க 3 லேயரும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், என்னோடய குழந்தைங்க 2. ஸோ அதிகமாக வந்து செப்பல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி ஸ்டாக் வைக்கிற பழக்கம் கிடையாது. ஒரு செப்பல்னால் 1 இயர் அந்த மாதிரி பிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்குவோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. நிறைய செப்பல் வைக்கிறவங்களும் தாராளமாக மேலே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இல்லையா. ரெகுலர் யூஸ்க்கு வைக்கிறத மட்டும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு மேலே அடுக்கி வச்சுக்கலாம். நல்லாவே வந்துட்டு 2-3 செப்பல் மேலே வைக்கலாம். அவ்வளோக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுமே அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. 3 லேயர், அடுத்த ஒரு லேயர் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ராடக்ட்டுமே வந்துட்டு எந்த டேமேஜும் இல்லை, சூப்பராக வந்துட்டு ரிசீவ் ஆகிருந்துச்சுங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன். மேலே வந்துட்டு நமக்கு தட்ட முடியாட்டி இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட இடிப்போம் இல்லையா, அந்த கல்லை வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு தட்டி ஓட்டுக்கிறேன். அப்போ வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. ஸோ என்னோடய ரேக்கை ஃபுல்லாகவே வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருக்குது. இதுக்கு 10 out of 10 கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, செராமிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு ஜாடி வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதில் தான் ரொம்ப சொதப்பி விட்டுட்டாங்க. அது என்னென்னு 2வது சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறலாம்.
ஸோ பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். ஓப்பன் பண்ண உடனே பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இந்த மாதிரி தெர்மாக்கோல் வச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பாக்ஸ் இருக்குது. சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் என் கைக்கு ரீச் ஆக வரைக்குமே பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா செராமிக்கில் வந்து எந்த ஐட்டம் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது ஆன்லைனில். சரி உடச்சி எதுவும் கொண்டு வந்துடுவாங்களோ, அந்த மாதிரி எப்படி ரிட்டர்ன் போடுறது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் பேக்கேஜிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் உடைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. அதாவது செல்லஃபன் டேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா சுற்றி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு குட்டி ஜாரு, அதை வந்து 2வது காட்டுறேன். இந்த 2 kg ஜார் வந்து 2ம் அதுக்கு 2 இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஜார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி 1 kg வச்சுருந்தேன். 2 kg வாங்கினா கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஸ்பேஸாக இருக்கும், நிறையா வந்துட்டு உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது 2 kg கிடையாது. உப்பு பார்த்திங்கன்னா 1 kg தான் பிடிக்கிது, கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கப்புறமா 2 kg ஃபுல்லாலாம் வந்துட்டு பிடிக்கலை. இது ஆனால் பாட் வந்து சூப்பராக வந்துட்டு ரிசீவ் ஆகிடுச்சுங்க. நானும் வாங்கி அன்பாக்சிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா வந்துட்டு பார்க்குறேன். சைடில் வந்துட்டு கீறல் விட்டுருக்கு. ஆனால் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரிசீவ் ஆகிருந்துச்சு. இது நான் வந்துட்டு ரிட்டன் போட்டிருக்கேன். அதாவது ரிட்டன் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் விடுறதுக்கு மனசு கிடையாது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். வேறு ப்ராடக்ட் வந்தோடனே கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஜாரில் வந்துட்டு மூடியெல்லாம் கிடையாது. அடியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கிறது மாதிரி தான் இருக்கும். இந்த சால்ட்டு பெப்பர் எல்லாம் போடுற கேப்புமே வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கும் போடுறதுக்கு. சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த ஜாடி வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணவும் மனசில்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் மனசில்லை. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. பட் உடஞ்ச ப்ராடக்ட் நம்ம வச்சுருந்தா இது வந்து நம்ம வீட்டில் ஒரு 5-10 வருஷத்துக்கு மேலே கூட இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உடஞ்ச ப்ராடக்ட்னால் வந்துட்டு அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது ஒன்று தாங்க நான் ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வேறு எந்த வெப்சைட்டுக்கும் இவ்வளோ கம்மியான வந்து ரேட்டில் ப்ராடக்ட்டு கிடைக்கவே இல்லை. கிச்சன் ரேக்கு ஒரு ரேக்கே வந்துட்டு நீங்கள் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்துட்டு ஒரு ரேக்கே 350 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் ஷாப்ஸியும் ஃப்ளிப்கார்ட்டோடது தான். ஆனால் 3 ரேக்கும் சேர்த்து 499க்கு வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு நான் கரண்ட்டாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது கிடைக்கவே இல்லை. ஆனால் நான் வந்துட்டு எப்படி போட்டேன்னு தெரியலை. ஏதோ ஒரு ஆஃபர் போல் அந்த ஆஃபரில் வாங்கிட்டு 3 ரேக்கு, ஒரு கார்னர் ஸ்டாண்டு, அப்புறம் 2 ஸ்பைஸ் ரேக் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கேஜிங்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்டுனால எந்த டேமேஜுமே வந்துட்டு இருக்காது. ஸோ எனக்கு சின்ன பார்சலாக இருக்கவிட்டு இதுக்குள்ளே எப்படி 3 ஸ்டாண்டு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போட்டு சூப்பராக வந்துட்டு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 டயர் ரேக்கு, அதுக்கப்புறம் இந்த ரேக் வந்து அடிக்கடி எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் நம்ம மொபைலில் பார்க்குறத விட நேரில் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 பஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. மிச்சம் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதாவது ஒன்று உடஞ்சிருந்துச்சி, ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அந்த சின்னதை வந்துட்டு அடியில் அந்த புஷ்ஷை வந்துட்டு நானே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இதுதான் உடஞ்சது. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இன்னொன்றில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. அந்த உடஞ்சதை எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த ரேக்கு. ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன இதில் ஃபால்ட்டுன்னு சொன்னிங்கன்னா, அந்த மேலே இருக்க கம்பி எல்லாமே வந்துட்டு ரொம்ப கேப்பாக இருக்குது. நம்ம சின்ன டப்பாலாம் வந்துட்டு இதில் வைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஷீட்டு போட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் கண்டெய்னருமே டக்குன்னு வைக்கும்போது அந்த கேப்புக்குள்ளே சாஞ்சிருச்சுன்னா ஆயில் வந்து சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் வந்துட்டு இதுக்கு 10/10லாம் கொடுக்க மாட்டேன். 10/6 or 7ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கம்பியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோவா ரொம்பலாம் வெயிட்டெல்லாம் தாங்குற மாதிரியுமே இல்லை, வளையுது. மற்றபடி ப்ராடக்ட் வந்துட்டு ஈஸியாக நம்ம குட்டி குட்டி ஜார்ஸ், அதாவது சின்ன பாட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைஸ் ரேக்கெல்லாம் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஆயில் கேன் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மேலே ஏதாவது ஒரு ஷீட் போட்டு தான் வைக்கிறது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு என் பாப்பாவுக்கு கார்ட்டூன் ஃபேஸ் வச்ச மாதிரி ஸ்ட்ரெட்டு வந்து நான்
ஆர்டர் போட்டிருந்தேங்க. இது வந்துட்டு 36 பேர் வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் எண்ணி பார்த்தேன், 36 பேருமே இருக்குது. அதாவது ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்துட்டு 3 பேர், அதாவது 3 செட்டு வந்துட்டு நமக்கு கிடைக்கிது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாச்சும் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருக்குது. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டுமே சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு ஒரு டக் மட்டும் போட்டு விட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா எதுவும் உடையுதா வைக்குதான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு கம்மல் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு தாங்க. இது வந்துட்டு நம்ம ரூஃப் வந்துட்டு விழுகுதுன்னா, அப்படி இல்லாட்டி சின்டெக்ஸ் வந்துட்டு லீக் ஆகுதா அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்டெக்ஸில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. பசையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொல கொலன்னு கையிலே வந்துட்டு ஒட்டிக்கிறது, அவ்வளோ இதாக இருக்குது. இந்த கம் இதில் யூஸ் பண்ணியிருக்க கம் வந்துட்டு ஈஸியாக லாக் பண்ணிடுது. இதில் உள்ள ஒரு ஃபால்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம அந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ஒட்ட மாட்டேங்குதுங்க. வந்துடுது நல்லா ட்ரையாக இருக்கும்போது ஒட்டினா சூப்பராக வந்துட்டு ஒட்டிக்கிறது. மேலே பார்க்க அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில உள்ளே தான் வந்துட்டு அந்த கம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் ஷீட் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பராக ஒட்டிக்கிறது. லீக் ப்ரூஃபாக இருக்குது. ஆனால் வந்துட்டு ஈரமாக இருக்க சர்ஃபேஸில் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. நான் வந்துட்டு ஆஃப்டர் யூஸ் தாங்க சொல்கிறேன். நல்லாவே வந்துட்டு இருக்குது. லீக்கேஜிங் ப்ராப்ளம் வந்துட்டு அவ்வளோவா கிடையாது. இந்த கம்மு ஓப்பன் பண்ணும்போதே என் கையில் எவ்வளோ ஒட்டுதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா கொல கொலன்னு கம் இருக்குது. இதுக்கு 10/10 நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட்டு, இதுதான் நான் வாங்கினதுலேயே ஒரு சொதப்பல் ப்ராடக்ட்டுங்க. நான் ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஷீட்டு தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு எடுத்தோடனே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுங்க. நான் ஆர்டர் போட்டது வந்துட்டு ஒரு கோலம் ஸ்டிக்கர் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நிறைய யூடியூபர்ஸ் சேனலில் கூட நம்ம வந்துட்டு கிச்சன் டூர்லெலாம் பார்க்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நானும் ஆசைப்பட்டு ஆர்டர் போட்டேங்க. 160க்கு மேலே வந்துச்சு. ஆனால் இவங்க வந்துட்டு எனக்கு வெறும் 60 ரூபாய் ஷீட்டை வந்துட்டு வச்சு விட்டுட்டாங்க. இது எங்கள் ஊர் பக்கத்து கடையிலே கிடைக்குங்க 60 ரூபாய்க்கு. ரிட்டன் போட மனசு இல்லை, அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். பட் நோ ஆப்ஷன், அதனால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.